வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் பான்ஸ் 18/7. நான் இப்போதாங்க தங்கலான் மூவி பார்த்தேன். நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவி பார்த்தது எனக்கு ஒண்ணு தாங்க தோணுச்சு. அதாவது அந்த விக்ரம் சார் தங்கலான் கேரக்டருக்காக இருக்க எஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா, செம்ம எஃபர்ட். அது மட்டும் இல்லாம அந்த தங்கலான் கேரக்டர், அந்த தங்கம் கிடைக்கிறதுக்காக அவன் எத்தனை ஜென்மம் எடுக்கிறான், அதை பாதுகாக்கிறான், அண்ட் கடைசியில அவனுக்கு தங்கம் கிடைக்குது. இது இப்படிங்க கட் பண்ணுங்க. இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல ஒருத்தர் வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறார். ஒரு சின்ன ஐபிஎல்லா இருந்தாலும் அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறார், அவ்வளோ மெனக்கட்டுறாரு. அதே தாங்க நம்ம விராட் கோலி தாங்க தோணுச்சு இந்த தங்கலான் பாருங்க. அந்த வேர்ல்டு கப் அடிக்க அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் பாருங்க. அந்த ஒரு கஷ்டம் யாருமே பார்க்கல. அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அது எல்லாமே இந்த தங்கலான்ல அவரை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மூவி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கலவையான விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க விருப்பம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதே மாதிரி விராட் கோலி பயோபிக்கும் வரணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க.